வணக்கம் நண்பா. உங்களுக்கு தெரியுமா, டால்ஃபின்கள் கடல்லையே வாழ்ந்தாலும் அவைகள் மீன்கள் கிடையாது, அவைகள் பாலூட்டிகள். அதனால தான் மனிதர்கள் போலவே சுவாசிக்கக்கூடிய இந்த டால்ஃபின்கள் அடிக்கடி நீரோட மேற்பரப்புக்கு வரும். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின்கள் தூங்கும்போது அவைகளோட மூளைப்பகுதியில் ஒரு பகுதி மட்டும்தான் ஓய்வெடுக்கும், மற்ற பகுதி ஓய்வெடுக்காது. இது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவைகள் சுவாசிப்பதற்கும் அது மட்டும் இல்லாமல் ஆபத்துக்களை கண்டுபிடிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டால்ஃபின்களுக்கு எக்கோ லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குது. இந்த சென்ஸை யூஸ் பண்ணி டால்ஃபின்கள் இருட்டான நீர்லேயும் தன்னோட இரையை கண்டுபிடிக்கவும், அது மட்டும் இல்லாமல் ஆபத்து வந்தால் அதை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உலகம் முழுக்க 40 வகையான டால்ஃபின் இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. நமக்கு எப்படி ஒவ்வொரு ஹியூமனுக்கும் நேம் இருக்கோ, அதே மாதிரி டால்ஃபின் இனத்துலேயும் ஒவ்வொரு டால்ஃபினுக்கும் நேம் இருக்குது. நம்ப முடியலையா? ஆமாம். டால்ஃபின் இனத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டால்ஃபினும் தன்னோட க்ரூ மெம்பர்ஸை நேம் சொல்லி தான் கூப்பிடும். அதுக்குன்னு அந்த டால்ஃபின்கள் ஒரு ஃப்ரீக்வன்சி விசிலை யூஸ் பண்ணுது. இது மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.